வணக்கம். இந்த வீடியோல டே 2 அட் கல்தான் சமுத்திரம் தான் பார்க்க போறோம். ஸோ டே 2 நாங்க மார்னிங் யோகா செஷன்லாம் இருந்துச்சு பீச் பக்கத்துல. பட் நாங்க அதுக்கு போல. டைரக்ட்டா சரி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 7:15 அப்போ எந்திரிச்சோம். ஸோ நியர்லி ஒரு 8:00 பக்கத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அண்ட் மார்னிங்குமே உங்களுக்கு 7 to 10:30 பிரேக்ஃபாஸ்ட் டைம். அண்ட் பூல் ஆக்சஸுமே ஃப்ரம் 7:00ல இருந்து ஓப்பன் தான். ஸோ அப்பவே நம்ம குளிக்கணும் அப்படின்னா காலையிலேயே 7:00 கிட்ட போலாம். அண்ட் நைட்டு 8:00 வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்கு. அண்ட் அப்புறம் அங்க சும்மா முன்னாடி நடந்து வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வரும்போது சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல்ல. அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே 2 டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அண்ட் தானி அண்ட் அது வந்து ரெகுலர் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஒன் மோர் பார் ரெஸ்டாரண்ட் ஆல்சோ அவைலபிள். பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தானி ரெஸ்டாரண்ட்ல தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தானி ரெஸ்டாரண்ட் வி கேன் சி ஒரு லைவ் கவுண்டர் இருக்கும் ஃபார் ப்ரிப்பேரிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தோசா. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய கூல் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ராகி கூல் அந்த மாதிரி கூல் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து சைட் டிஷ் வச்சுருந்தாங்க. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருந்தாங்க ஃபார் மேக்கிங் டீ அண்ட் காஃபி. வெரைட்டி ஆஃப் டீஸ் அங்கே இருந்துச்சு. நம்ம வேணும்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேக் பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே நம்ம அங்கே வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஆர்டர் பண்ணாலே நம்ம ரூம் லைக் நம்ம டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னாலே அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அது போக உள்ள வந்ததுக்கு அப்புறம் பஃபே எல்லாமே வச்சிருந்தாங்க. ஃப்ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம தேவைன்னா ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஜூசஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூசஸ் வச்சிருந்தாங்க. மேங்கோ மில்க் ஷேக் அண்ட் வாட்டர்மெலன் ஜூஸ், மஸ்க் மெலன் ஜூஸ் அண்ட் பட்டர் மில்க் லஸ்ஸி, அதுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டர், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் டீடாக்ஸ் வாட்டர் வச்சிருந்தாங்க. ஓட்ஸ் பொரிச்சு வச்சிருந்தாங்க. இட்லி ஐட்டம்ஸே நாங்கள் அன்றைக்கி போனப்போ 3 டிஃப்ரெண்ட் இட்லி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நார்மல் இட்லி, தாளிச்ச இட்லி, ராகி இட்லி அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லிஸ் வச்சுருந்தாங்க. சட்னி ஐட்டம்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் வச்சுருந்தாங்க. சாம்பார், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. லைக் பூரி, பொங்கல், நம்ம நார்மல் தமிழ் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருந்துச்சு, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அது போக இப்போ நமக்கு ஏதாவது லைக் பேஸ்ட்ரீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நான் கல்தானில் தான் பார்த்துருந்தேன். ஏன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல், வீட் உப்புமா, அதுக்கு வந்து ஏதோ தொட்டுக்கிறதுக்காக சைட் டிஷ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வடை, பூரி, ஆலு சகோன்னு வச்சுருந்தாங்க. பன்னீர் பராத்தா வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணல. பிகாஸ் அதை எல்லாமே ட்ரை பண்ணவும் முடியல. நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுனால சும்மா எங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் சும்மா லைட்டாக எடுத்து ட்ரேஸ் மட்டும் தான் பண்ணோம். ஈவன் பாஸ்தா வச்சுருந்தாங்க, மஷ்ரூம் பீஸ் அந்த மாதிரி ஏதோ ஃப்ரை பண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க. சிக்கனில் ஆக்சுவலி நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் கறி அண்ட் பாயில்டு எக், அப்புறம் ஆம்லேட்டில் வந்து ஒரு கறி மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன் சாசேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஈவன் போர்க் கூட அவைலபிளாக இருந்துச்சு அங்கே. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அங்கே. அது போக வந்து சீஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ். இப்போ நமக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே நம்ம லைவாக பண்ணிக்கலாம். வீட் பிரெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கேக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஃப்ரிட்டோன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ரோசன் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரெட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீஸ், அப்புறம் நிறைய சாலட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுனால அதை வந்து நம்மளால் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகே இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்களா பிரேக்ஃபாஸ்ட்க்கு. பிகாஸ் நான் நிறைய பஃபே போயிருக்கேன். லன்ச் அண்ட் டின்னரில் வந்து நிறைய கவர் பண்ணுவாங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்ல இவ்வளோ கவர் பண்ணுறது நான் இங்கே தான் பார்த்தேன். ஆக்சுவலி திஸ் இஸ் செகண்ட் டைம் வி ஆர் கமிங் டு கல்தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் வந்திருந்தோம். இது செகண்ட் டைமும் சரி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட் ஐட்டம்ஸ்லாங்கிறதுக்காக. செகண்ட் டைமும் என்னோட பொண்ணோட 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் கல்தான் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்களோ சில வெரைட்டிஸ் இருந்துச்சு, வேரி ஆயிருந்துச்சு. பட்
மோஸ்ட்லி எல்லாமே சிமிலரா தான் இருந்துச்சு. 1, 2 ஐட்டம்ஸ் வேரி ஆயிருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டுக்கு அப்பல்லாம் நாங்க வரும்போது மூங் தால் வச்சிருந்தாங்க. இப்போ குலோப் ஜாமுன் அண்ட் சேமியா பாயாசம் மாரி வச்சிருந்தாங்க. அது போக உங்களுக்கு நெறைய நட்ஸ் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு எவ்ளோ நட்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். நெறைய அ இந்த பால்ல கலந்து குடுக்குற அந்த சாக்கோஸ் மாரி நெறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. நெறைய சீரியல்ஸ் அந்த மாரி வச்சிருந்தாங்க. ஹனி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹனி வச்சிருந்தாங்க. அ அதுக்கப்புறம் கேக் ஐட்டம்ஸ் நெறைய இருந்துச்சு. பனானா கேக், கேரட் கேக், அம் அப்புறம் மஃபினே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மஃபின் இருந்துச்சு. வெண்ணிலா மஃபின், அம் சாக்லேட் மஃபின், அ டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் மஃபின், அப்புறம் நெறைய டோனட் ஐட்டம்ஸ், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டோனட் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. நாங்க லாஸ்ட் டைம் வரதுக்கும், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வச்சிருந்தாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெர்ரி அண்ட் இன்னும் 2 ஃப்ளேவர்ஸ் பட்டர்ஸ்காட்ச்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு ஃப்ளேவர்ஸ் 4 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து ஐஸ்கிரீம் வைக்கவே இல்ல. அப்ப நான் கேட்டேன், "லாஸ்ட் டைம் வரும்போது வச்சிருந்தீங்க. ஏன் இப்ப வைக்கல?" அப்படின்னும்போது, "இல்ல மேம் நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம். இஃப் யூ வாண்ட் வி கேன் கிவ் தட் அஸ் காம்ப்ளிமென்டரி" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க சும்மா ஆர்டர் பண்ணோம். எப்படி இருக்கு டேஸ்ட்டுங்கிறதுக்காக. ஸோ டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதெல்லாம் எங்களுக்கு காம்ப்ளிமென்டரியாவே குடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு. அம் அப்புறம் எங்க பொண்ணுக்கு வந்து பால் ஃபர்ஸ்ட்டு சரி பால் குடுக்கலாம். அவ குடிக்கிறாளா பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அவளுக்கு பால் குடுக்கும்போது, பக்கத்துல வந்து இவரு அழகா அவள அவள வந்து நல்லா ஜாலியா என்கேஜ் பண்றதுக்காக பாடிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இங்க என்னன்னா, எப்ப பார்த்தாலும் பாடுறாங்க. நல்ல பாடுறது, அந்த டான்ஸ் ஆடுறது, இந்த குழந்தைங்கள வந்து என்டர்டெயின் பண்றது அத பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் நான் கேட்ட வேற ஏதாவது ஐட்டம் காம்ப்ளிமென்டரியா இருக்காங்கும்போது, அவங்க வந்து ஆம்லெட் கூட நமக்கு குடுத்தாங்க. நம்ம இப்ப சொன்னோம் எங்களுக்கு இந்த மாதிரி அ மசாலா ஆம்லெட் வேணும், இல்ல சீஸ் ஆம்லெட் வேணும், இல்ல பிளெயின் ஆம்லெட் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கேத்த மாதிரி அவங்க நம்மளோட ரெக்யர்மென்ட் வாங்கிட்டு போயி, அதுக்கேத்த மாதிரி அவங்க அத ப்ரொவைடும் பண்றாங்க. அ அது போக எக்ஸ்ட்ரா நாங்க வந்து சும்மா பேன் கேக் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ பேன் கேக்குமே அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணாங்க. இது எல்லாமே காம்ப்ளிமென்டரில தான் வந்துச்சே தவிர, அவங்க எதுக்குமே எனக்கு எக்ஸ்ட்ரா பில் போடல. ஸோ அந்த மீன் டைம் நான் அங்க தோசை கவுண்டர் இருந்ததுனால, நான் லைவ் தோசால ஆர்டர் பண்ணியிருந்தேன். மசாலா தோசா, பொடி தோசா அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு தோசை ஐட்டம்ஸ் அதனோட அ ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆம்லெட் வெரைட்டீஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேன் கேக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மோஸ்ட்லி அந்த ட்ரிங்க்ல வந்து நாங்க நெறைய குடிச்சது வாட்டர்மெலன் ஜூஸ் தான். மேபி சம்மர்ங்கிறதுனால வாட்டர்மெலன் தான் நெறைய எல்லாருமே குடிச்சிட்டே இருந்தாங்க. சீக்கிரமா காலியான ஜூஸும் இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் தான். அதர் வெரைட்டீஸ் ஆஃப் ஜூஸ் கூட நெறைய பேர் விரும்பல. பட் இந்த வாட்டர்மெலன் வந்து எல்லாருமே குடிச்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. இப்படிதான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு கல்தான்ல போச்சு. தானில வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஃபேமிலி அ ஓரியன்டட் மாரி தான் இருக்கும். தானி ரெஸ்டாரண்ட்ல ஃபுல்லா நீங்க ஆர்டர் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அம் நான் ஆல்கஹாலிக்கா தான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் அதாவது ட்ரிங்க் ஐட்டம் வேணும்னா, பக்கத்துல இன்னொரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் நாங்க எதுவுமே அந்த சைட் போல. ஏன்னா குடிய கெடுக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்ங்கிறதுனால, அந்த பக்கமே தல வைக்கிறதில்ல. நார்மலா இந்த தானி மட்டும் தான் போனேன். ஈவன் அங்க போய் பார்க்க கூட இல்ல. அ பிரேக்ஃபாஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போதே என் பொண்ண கூப்ட்டாங்க. கூப்ட்டுட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் அனுப்புறீங்களா பாப்பாவன்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க கூட்டிட்டு போய் அங்க இருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் அ ஒரு குட்டி கிஃப்ட் குடுத்தாங்க. அது அங்க இருக்க எல்லா குழந்தைங்களையுமே கூட்டிட்டு போனாங்க. எல்லா குழந்தைங்களையும் நிக்க வச்சு ஒன் பை ஒன்னா ஸ்டாஃப் வந்து ரொம்ப கைண்டா அந்த கிஃப்ட்ட வந்து அன்னைக்கு குடுத்தாங்க. அவளுக்கு பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. என்னடா கிஃப்ட் எல்லாம் தராங்களேன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. அந்த குட்டி பொம்மை வந்து ஆக்சுவலி லாஸ்ட் டைமும் குடுத்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கல்தான் போகும்போதும் இதே மாரி ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. அண்ட் இந்த டைமும் அதே குடுத்துருக்காங்க. ஆ தோசை ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டெசர்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க சரி ரூம்க்கு வரலான்னு சொல்லிட்டு வந்து, அப்பதான் ஆக்சுவலி நான் பார்க்குறேன் ரூம. பார்த்தா பெட் கவர்ல கிழிஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் நான் பார்க்கவே இல்ல. சரி 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, டக்குன்னு பார்த்தேன். என்னடா பெட் கவர்லாம் கிழிஞ்சிருக்குது. நான் நோட்டீஸே பண்ணல. நாங்க செக் அவுட் பண்றப்போ தான் நாங்க நோட்டீஸ் பண்ணோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூல்லலாம் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க செக் அவுட் பண்றதுக்காக ரூம வெக்கேட் பண்ணும்போது தான் நான் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணும்போது தான் பார்த்தேன். இந்த பெட் கவர் வந்து கிழிஞ்சிருந்தது. பிகாஸ் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம இத எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம்ல. அதுவரைக்குமே அத நான் நோட் பண்ணவே இல்ல. நாங்க செக் அவுட் பண்றப்ப தான் நோட் பண்ணோம். இன்னொன்னு என்னன்னா, நாங்க வெல்கம் ட்ரிங்க் வந்து நாங்க டே 1 குடுத்துருக்கணும். சப்போஸ் அந்த டைம்ல வந்து நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெல்கம் ட்ரிங்க் வந்து அப்ப அவைலபிளா இல்ல மேடம். ஸோ எப்ப அவைலபிளா இருக்கோ நாங்க தரோம் அப்டின்னாங்க. நாங்க செக் அவுட் பண்ணும்போது அவங்க அந்த வெல்கம் ட்ரிங்க வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அது ஒரு மின்ட் டேஸ்ட்ல இருந்துச்சு. கொஞ்சம் புளிப்பு
இனிப்பு டேஸ்ட்டில் மின்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு அந்த வெல்கம் ட்ரிங்க். செக் அவுட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா சும்மா கீழே இருக்க அந்த கிட்ஸ் ஏரியா எப்படி இருக்குது, கீழே அண்டர் கிரவுண்ட் சொல்ல முடியாது, நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம், மேபி பிலோ 1 ஃப்ளோர் டவுன். அங்கே வந்துட்டு நிறைய ஸ்மால் ஸ்மால் செக்ஷன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்பா இருந்துச்சு அங்கே, அண்ட் ஜிம் இருந்துச்சு, அண்ட் குழந்தைங்க விளையாடுறதுக்காக ப்ளே ஏரியா இருந்துச்சு, அண்ட் ரீக்ரியேஷன் சென்டர்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து இண்டோர் கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி அங்கே பார்க்கலாம், ஏன்னா நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி 3 o'clock செக்இன், 12 o'clock செக் அவுட். ஸோ 12 o'clock நாங்கள் ஒரு 12:30 12:50 ஆயிடுச்சு நாங்கள் செக் அவுட் பண்ணுறதுக்கு. அவங்க அதுவுமே எதுவும் சொல்லலை, லைக் 1 o'clock வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அன்னைக்கு வீக் டேங்கிறதுனால ரஷ்ஷும் பண்ணல. அவங்க 1 o'clock வரைக்கும் டைம் எடுத்துக்க சொன்னாங்க. நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் அவங்களே வந்து ரூமில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி கீழே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ரீக்ரியேஷன் சென்டரில் இண்டோர் கேம்ஸ்லாம் நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் குழந்தைங்களுக்காக ஒரு ப்ளே ஏரியா தனியாகவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கும் டைம் நல்ல வெல் ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த பிளேஸ் கூப்பிட்டு வரலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு இந்த பிளேஸில். நதிரா ஒன்றுக்கும் போய் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப கைண்டாகவே குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நம்ம கூட பயந்துட்டே இருந்தோம் சில டைம்லாம், விளையாடுறா ஏதாவது இடிச்சுக்குவாலோ ஏதாவது பண்ணிக்குவாலோ அப்படிங்கும்போதுலாம். ஆனால் அந்த கீழே இருக்க மேட் ஃப்ளோர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க ஏதாவது தெரியாமல் விழுந்தா கூட அடிபடாத மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டில் கூட இவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம வாங்கி வைக்க மாட்டோம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. நம்ம ஒரு தனியாக ப்ளே ஸ்டேஷன் போனால் கூட இவ்வளோ கேம்ஸ் இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் இங்கே வந்து இந்த ப்ளே ஏரியாவில் சும்மா பேருக்குன்னு இல்லாமல் குழந்தைங்க ரியலி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் கேம்ஸ் செட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதை எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்தாங்க. நதிராக்கே அவங்க நிறைய குடுத்தாங்க. நான் தான் வேணாம், அவளுக்கு 3 வயசு தான் ஆகுது, அவ அதெல்லாம் விளையாட மாட்டா அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க வந்து அத குடுத்துட்டே இருந்தாங்க. இல்ல மேம் நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி எங்க கிட்டலாம் குடுத்தாங்க. நீங்களும் விளையாடுங்க அப்படின்னாங்க. ஸோ இது நான் இந்த ப்ளே ஏரியா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, அதாவது நம்ம ஹோட்டல்ல செக் இன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ற டைம்ல யூஸ் பண்ணாம, நம்ம செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த 1 டே டைம் தான் நமக்கு இருக்கும். ஃப்ரம் செக் இன் டு செக் அவுட். அந்த டைம்ல நம்ம மத்ததெல்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டு நம்ம செக் அவுட் பண்றபோது வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நம்ம அந்த ரெசார்ட்ல வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் செக் அவுட் பண்ற போது நமக்கு இந்த மாதிரி ஃப்ரேமும் போட்டு கொடுத்துருவாங்க. இது பேரும் லயன் தான். சேட்டை பண்ணா கடிக்கும். சேட்டை பண்ணா கடிச்சிடும் கன்ஃபார்மா. சேட்டை பண்ணுவியா சொல்லணுமா? சேட்டை பண்ணுவியா? அப்பா சேட்டை பண்ணா என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? சேட்டை பண்ணக்கூடாது சொல்லிடு. சேட்டை பண்ணக்கூடாது சொல்லிடு. ஆ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? பாப்பா கிளம்புறாளா? சொல்லிருக்காங்க கத்தக்கூடாது சொல்லு. எது பேர்? அது பேரும் லைன் தான், எல்லாமே லைன் தான். 4 லைன்ஸ் இருக்காங்க பாரு. ஆமாம் லைன் தான். சேட்டை பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகே பாய் சொல்லிடு. போகலாமா? அம்மா பாரு போகலாம் மாட்டாங்க. கல்தான்லேருந்து ஒரு 4 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். 14,000 பண்ணிட்டோம். இதுதான் என்னோட ஹோல் பேமெண்ட் ஃபார் 1 டே ஸ்டே அட் கல்தான். அங்கேருந்து கிளம்பி A to B மகாபலிபுரம் வந்து நாங்கள் ஈவினிங் வந்து மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் நாங்கள் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நடுவில் ஒரு டைமில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்கள் பொண்ணோட 3rd பர்த்டேவை நாங்கள் கல்தான் சமுத்ராவில் வந்து 1 டே ட்ரிப் மாதிரி செலிப்ரேட் பண்ணோம்.